நான் என்னத்த சொல்றது? அப்பன் மகனும் போறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாங்க, காட்டுக்கு வேட்டைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், உனக்கு துணையா வந்துட்டு தோழியும் அம்மாவுக்கு துணையா நீயும் போயிட்டு காட்டுல காவல் பாருங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. பார்த்தா நான் காவல் பாக்குற மாதிரியா இருக்குது. போறவரும் ஒழுங்கா அவர் வேட்டைக்கு தானே போகணும். அவரோட காதல சொல்லிட்டு போயிட்டார்ல என்னை பார்த்த உடனே, அந்த வாக்குல வேட்டைக்கு போக வேண்டியது தானே. இதுல வேற அவங்க தங்கச்சி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க கூட நீங்கள் சேர்ந்து காட்டுக்கு காவலுக்கு போங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப நீங்க காவலுக்கு போறதுக்காண்டி வந்திருக்கீங்க. ஏமா ஆர்த்தி அண்ணே, அண்ணன் உன்னை கேட்டா கோச்சிக்க மாட்டீங்க. நல்லா கேளுங்க. காட்டுக்கு காவலுக்கு. ஆமா, அப்படித்தான் சொல்லிக்கிறாங்க. காட்டுக்கு காவலுக்கு போற மாதிரியே நீ வந்திருக்கு. வேற எப்படி தெரியுது? ஏதோ ஃபர்ஸ்ட் நைட் வந்த மாதிரி இருக்கு. அப்படியே தெரியுது அண்ணே. நான் என்னத்த சொல்றது? நானும் ஒருத்தவங்க கிட்ட பறி கொடுத்துட்டேனே. என்னத்த பறி கொடுத்த? மனசனே அண்ணே. இது நம்ம தங்கச்சி தான். கழுத ஓடுது, போய் கிளம்பிட்டுங்க. ஓடு. கடவுளே, விட்டா போதுன்னா அடிச்சே துரத்தி விட்டுருவிய போல இருக்குது நீங்களே. ஆமா, நாங்க அந்த காட்டுக்கு காவலுக்கா போக வந்திருக்கிறோம். காவலுக்கு போறது மட்டும் இல்ல, இங்க கொடூரமான மிருகங்களா இருக்கும். அத பார்த்தோன்னே எனக்கே பயந்து வருது. அந்த காட்டுக்குள்ள சிங்கம் புலி, கரடி, யானை புலி, சிறுத்தை எல்லாம் இருக்குது. அத பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்கு. அது இன்னும் உங்களுக்கு பார்க்கலையே. நான் அத பார்த்தது நானே பயந்து போய் நிக்கிறேன். இல்லம்மா, இந்த மிருகம் எல்லாம் உங்களை பார்க்கலையே. பார்த்தா என்ன பண்ணும்? அது பயங்கரமா ஓடும். இது நாங்க கடிச்சு கொதறி வச்சிருவோம். ஆமா, காட்டுக்கு காவலுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒருத்தர் காதலிக்கிறேன்னு சொன்னேன்ல. ஆமா, சொல்லிடுவோமா? என் காதல சொல்லிடுவா. நல்லா ஆடியில தேதி சொல்லி ஆவணிய தேதி வருக தேதி சொல்ல மன்னவருதா. எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான். சொன்ன சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சே மன்னவருதான். அழகு மன்னவருதான்.
அம்மா யாருக்கா ஒரு சத்தம் வர கேக்குது, தோழி வர மாதிரி சத்தம் கேக்குது. தோழி அழைச்சிருவோமா? நீ அழைச்சி தாய்லாந்து பீஸ் மாதிரி இருக்கு. தாய்லாந்துலப்பா, இண்டோன ஆந்திரா பீஸ்னே. டீ கடைக்கு பக்கத்துல நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்த பேக்க தூக்கி நான் கிளம்பி பார்த்தோட கை வழுக்குது. கை வலிக்குதா கை அடிக்கிறது. கனவு போறாரு கம்மாய பக்கம் போறாரு. ஒண்ணு சொல்லட்டுமா? நாங்களாம் வீட்டை போட்டு போய் 6-7 மாசம் ஆச்சு. என்ன ஒண்ணு கழிச்சல அப்புறம் மாத்திக்கு முடிச்சுக்கலாம், நேரம் இருக்கு. கனவுக்குள்ள ஆமா ஆமா ஆமா, என்ன இப்படி போட்டு கொண்டாடுற? மடக்கு மடக்குன்னு அடிக்கிறீங்களே, ஒரு மனசாட்சி பொண்ணா பிறந்ததுக்கு பேட்டிக்காரங்க மூத்திர வரணும் பேசாம பேசுற தொலைங்க போயிட்டு வாங்க மாமா. சரி சொல்லு. ஆமா கண்ணன் மாமா, என்ன உனக்கு மூத்திரம் வந்துருக்காயா? ஒழுகத்துக்க சரி 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 சரி. கண்ணன் மாமா போடி வாடி வச்சா திங்க பிடிக்கும், போடி வாடி வச்சுக்க, போடி வாடி. எவ்வளவு விருப்பமா உன்னை போய்க்கிட்டு இருக்கேன். நீ 4 பேர் உட்கார்ந்து வாய்ச்சோம்ல. என்னடா உன்னை மதிச்சு நான் தான் உட்கார்ந்திருக்கேன். சரி சரி. ஏன் இப்படி வெறுத்து வெறுத்து பேசுற? என்னமோ தெரியல, ஆம்பளையில கண்டாலே இப்ப சுத்தமாவே எனக்கெல்லாம் வெறுக்குது. ஆமா, இப்படித்தான் சொல்லுவேன். ஒரு காலத்துல ஆம்பளையில பார்த்தவொன்னா அம்பிட்டு ஆசை வந்து இருக்கும்ல. சுத்தமா விலை வெறுத்து நீனும் பெண்தானடி ஆசைப்பட்டு இருக்கறதை செய்ய. தண்ணிய போட்டா செண்டாலைங்க மடார் மடார்னு அடிக்கிறீங்க. எதுலடி போட்டு அடிக்கிறாங்க அப்படி? கொஞ்சம் எதம் பதமா அடிங்க. ம், நல்லா இருக்கேனா? நல்லா இருக்கடி. இன்னைக்கு என்ன குறைச்ச? ஆளுல குறைச்சலாம் அழகுல குறைச்சலா? இல்ல என் சொலகுல குறைச்சலாம், ஓ, அன்னத்துல குறைச்சலா? இல்ல என் கிண்ணத்துல குறைச்சலாம். எதுலயும் குறைச்சல ஜம்முன்னு இருக்க. நிஜமாவா? உண்மையிலடி. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? யார உன்னையவா? கல்யாணம் ஏண்டி? என்னது என்ன கீழே வந்து பேசுறோம்? ஒரே பெரும் ஒரே. ஆமா நல்லா இருக்கனா? சூப்பரா இருக்க. சூப்பரா இருக்கனா? யாத்தி நான் என்ன செய்வேன்? ஏய், அப்புறம் என்ன? எங்க அப்பா சால்வ வேஸ்ட் எல்லாம் போறாங்க. சரி சரி. போட்டு விடுப்பா. கோயில் வந்தாலே அதிகமா காலையில போட முடியல. அப்புறம் ஏன்னா போடுறியா? நாகப்பன் கல்பட்டிக்கும் முன்னோடியா விளங்கும் தமிழ் ஆசிரியர் அண்ணன் அவர்களுக்கு என் சார்பாக இந்த கைத்தறியாளை பொன்னாடை
அவனும் ஆளு அழகாத்தான் இருக்காங்க. வயசானாலும் அவர் அழகு ஐயோ மயக்குதே. அடியே அப்பா சரிடி, எப்படி எனக்கு இருக்க? நல்லா இருக்கியா? எனக்கு என்னமோ தெரியலடி. என்னடி ஆம்பளையில பார்த்தவன பார்த்த உடனே நம்ம ஊர் ஆம்பளையில பார்த்தவன பார்த்த உடனே எல்லாம் பச பசன்னு அரிக்குதுடி. சீ வானங்கட்டவளே, பொம்பளை பிள்ளைன்னா அடக்க உடக்கமா இருக்கணும். ஏன் அப்படி பேசுற? நீ என்ன இப்படி கொண்டு இறக்கணும்னு தெரியலையா? ஆம்பளை என்ன இது எந்த ஊருடி பார்த்தது? அத்தாடி பாவாடை. சொல்லுடி. என்னடி எனக்கு தானே இருக்க? ஏய், எப்போ மாரியா. என்னடி எந்த ஊருடி நீனு? ஏன் நீ சொல்லு, சும்மா சொல்லு. திருச்சிவே? திருச்சியா? அப்படியா? சரி சரி தெரியாம தான் கேட்கிறேன். இப்படி நான் பார்த்தது இல்லை. நித்தனை இப்படி முத பாக்குறேன். சரி சரி நம்ம எங்கடி போறோம்? காட்டுக்கு காவல் போக யாராரு? நீ நானு இடத்துக்கு தலைவி வள்ளியம்மா வரணும்ல? என்னடி சொல்ற? வள்ளியம்மா ஆமா இங்க வருவாங்க. ஆமா. ஆத்தி. அப்பா அந்த உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? உங்க அம்மா அழகா இருப்பாங்களா? அழகா இருப்பாங்க. அப்படியா? ம். இந்த உலகத்துல அம்மாதான் அழகா? ஆமா. நீ இந்த பேரழிய நான் பார்த்தாகணுமே. விட்டுருவோமா? அப்படியே. அம்மா அம்மா ஓடுங்க ஓடுங்க நேராச்சு. அப்ப வந்து நீ எனக்கு சித்தி வேணும். சித்தி என்ன மகளே? கன்னிமணி கன்னிமணி நீ ஜான் கேள் அம்மா. நானேதான். ஏய் என்னடி மூச்சு அழகா இருக்குங்க. ஏய் உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குடி. எனக்கு மாதிரி உங்களுக்கு வேணும்னா அந்த கீழே தூக்கி அமுக்குங்க. ஏய் ஆமா நீங்க ஒரு பெண் தானே, இவ்வளவு அழகா இருக்கீங்கல்ல, நான் ஒரு கேள்வி கேட்பேன், பதில் சொல்லுவீங்களா? என்னடா வந்தோடனே வள்ளியம்மா நம்மள பார்த்து இப்படி கேள்வி கேக்குறாங்களே அப்படின்னு நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. பெண்களுக்குள்ள பெண்கள் தானே கேளுங்க. ஒரு பெண்ணுக்கு ஓயாத வேலை என்ன வேலை? ஒரு பெண்ணுக்கு ஓயாத வேலை புள்ள பக்கிற வேலை. கேட்டுக்கங்க தா, பெண்ணுக்கு ஓயாத வேலை புள்ள வைக்கிற வேலை. இந்த அப்பத்தா விழுந்து விழுந்து சிரிக்குது. அப்புறம் என்ன வேலை? எடுவட்டவளே புள்ள வைக்கிற வேலை இல்லடி, மாறாப்ப இழுத்து விடுறதா பெண்களுக்கு ஓயாத வேலை. நாங்க எங்கடி மாறாப்பு தட்டை போட்டுக்கல என்ன பக்கம் மரத்தா இங்கிட்டு யாரு மரப்பா? இங்கிட்டு மரத்தானே இங்கிட்டு தெரியும், பரவாயில்லையா? மொத்தமா போட்டு மூணு மூட. ஏன் அப்படி என்ன மறைக்கிறது? காசு ஏய் ஆண்கள்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, ஒரு பெண்ணு அப்படி அடக்க உடக்க இந்த ஒண்ணே மாதிரி தானே பெண்ணு அவங்க எப்படி இருந்திருக்காங்க? அம்மா இங்க பாருங்களே,
ஒரு பெண்ணுக்கு நீங்க இடத்துக்கு தலைவி தானே, ஆமா. உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்ல, ஆனா இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்றேன். சரி. ஒரு பெண்ணுனா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இடுப்பு தெரியணும். அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? இடுப்புல பெண்களுக்கு மடிப்பு தெரியணும். அததான் பொம்பளை. அதை தெரிஞ்சுக்கணும். ஒண்ணுமே தெரியாம தெரியும் இந்த சக்கராத்துக்கு இடுப்பும் இல்ல மண்டையும் இல்ல புத்தும் கிடையாது. என்ன பொம்பளை வேற வந்து நிக்கிறா சக்கராத்துக்கு. ஏய் அதுக்கு நடிப்பு அவுத்து போட்டு திறந்து போட்டு தெரிப்பாங்க. பாத்துட்டு போறாங்க. அம்மா காசு கொடுக்கறவங்க குடு குடுன்னு பார்த்தா என்ன மோசமா வச்சு அவங்க திறந்தா காட்டிக்கிட்டு தெரியுது. நீ உண்மையில பொம்பளை தானே நின்னு? ஆமா, என்ன சந்தேகம்? ஆமா ஐயோ ஏமா ஏமா இந்தமா ஏய் மாமா மாமா அப்பெல்லாம் இருக்க கூடாதுமா. ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண் எடுத்துக்காட்டா இருக்கணும். எடுத்துக்காட்டு இப்படி எடுத்துக்காட்டுறதுலடி இன்னொரு பெண்ணுக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். இங்க பாருப்பா, இந்த மேடைக்கு வந்தாப்பா முத்துராணி அப்படி ஒரு அடக்கமான பொண்ணுங்க, ஒடுக்கமான பொண்ணுங்க, நல்ல ஒழுக்கமான பெண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். 5 மாசம் ஆயிடுச்சு. அடக்கமான பொண்ணு இல்ல, ஒடுக்கமான பொண்ணு இல்ல இல்ல ஒழுக்கமான பொண்ணு அது செய்யறதுல 5 மாசம் ஆயிடுச்சு. என்ன சொன்னியல்ல ஒழுக்கமான பொண்ணு அது செய்யறது. ஒழுக்கமா தானே இருக்கணும். ஒரு பெண்ணுக்கு அதாங்க ரொம்ப முக்கியம். எங்க அப்பா பாத்தீங்களா கண்ணுக்கு என்னமோ காவலம் போனுச்சாங்க. ஆனா வந்தானே காவல் தான் நல்லா இருக்காது. அப்படியே பிடிக்காது எனக்கெல்லாம். வந்தவனே செஞ்சாலே பிடிக்காது. இவனை பார்த்தாலே பொக்கு பொக்குன்னு வந்தவனே செய்யணும் போல. பேசாதடி. உங்களுக்கு எப்படிமா? எனக்கு இந்த இடத்தை பார்க்கும்போது மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏமா உங்க மனசு எப்படி இருக்கு? ஏ உனக்கு எப்படி இருக்கு? நல்லா பாருங்க, இங்க பாருங்க, நல்லா கில்லுன்னு இருக்கு. மேலையா வேற நீ மாறி எல்லாம் போல இருக்கு. அப்படியே இருக்கடி. நல்லா இருக்கடா. எடுத்து பார்க்கும்போது மனசுக்கு எல்லாரும் மனசு சந்தோஷமா இருக்குல்ல. முத மனசு பிறகு விஷயத்தை சொல்லுவோம். மத்தவங்கள பாருங்க வச்சுக்கலாம். போவோமா ஊர்கோலமா ஓடு போடாதியா
அதுக்குதான் நிப்பாட்டி இருக்கேன். இருடி சக்கரவர்த்தி. உங்க அப்பா என்ன சொல்லி அனுப்புனாரு? ஆடி பாடி காவலை பாருங்க அப்படின்னு. ஆடி பாட்டு நல்லா பாட்டு பாடி கைதட்டலாம் வாங்குனீங்க. ஒரு ஆட்டை இது வரைக்கும் அப்படியாவது லேசா குளிக்கிறீங்களா? ஏய், ஆடி பாடி காவல் காக்கணும்னா நான் பாடணும், நீங்க ஆடணும், காவல் பார்க்கணும். ஓஹோ, நீங்க நோகாம நொங்குதீங்க. பேக்க தூக்கிக்கிட்டு காரைக்குடியில இருந்து எங்க ஊருக்கு இங்க வந்திருக்கீங்க. ஒழுக்கமா ஆடி எல்லாம் பூரா அவுத்துக்கிட்டு நிக்கவா? நீ இதுக்கு மேல அவுக்குறதுக்கு என்ன இருக்கு? ஏற்கனவே முக்காவாசி அவுத்து போய் தானே கிடக்கு. ஆடி எல்லாம் ஒன்னொன்னா அவுக்கவா? ஆடணும், ஆடு ஆடு. ஐயா ஐயா, ஏண்டி ஏன் அவருங்க ஆடுங்க. பறவை விரட்டிக்கிட்டு ஆடுவோமா? ஆமா. ஆளோளமோ ஆளோளமோ இருக்கு, நான் கொடுக்குறேன். ஒத்த நறுக்கிய விடுவேன். ஒரு அளவுக்கு ஆட்டு. ஒரே அடி ஆட்டுற அதிசயமா. இப்படி எல்லாம் சட்டம் போட்டீங்கன்னா வேலையை விட்டு நின்னுக்கிறீங்க. அப்ப யாரு நீ இந்த மாதிரில பேசுறீங்கன்னா எங்க அப்பாட்ட சொல்லி உன்னை வேலையை விட்டு நீக்கிடுவேன். ஏற்கனவே 55 பேர் நீக்கி இருக்கியான். யாரு மாமா? எல்லாருமே வா. உள்ளூர் கறியாடி சின்னஞ்சீர் உன்னை வேலை விட்டு நீக்கிறேன். சின்னஞ்சீரு அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லவா? நம்ம ஒண்ணு பண்ணுவோம். ஆளுக்கு ஒரு பக்கமான காவல் பார்ப்போம். சரிமா. தவ முடிக்க நம்ம ஞானிகள் வர அப்படியா? சரி. அப்படி யாராவது தெரிஞ்சு யோசனை யோசனை. சரி. ஆளுக்கு ஒரு பக்கமா போய் நிப்போம். நீ இந்த பக்கமா போய். நான் இப்படி போறேன் ஊர்ல போறேன். ஏய் நான் சொல்றத நீ கேளுறீ, நீ சொல்றத நான் கேட்க முடியாது. இந்த விஷயத்துல வந்து நான் எங்கிட்ட வேணாம் போவீங்க. மட்டும் நீங்க சரி நீ கிட்ட தொலை. என்னை பத்தி நாங்க கவலைப்படல. சரி. இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கமா போய் நின்னு காவல் பார்ப்போம். சரி. தவமணிகள் நம்ம ஞானிகள் எல்லாம் வரக்கூடியல. அப்படி யாரும் வந்து இன்னைக்கு கூப்பிடுங்க. சரி. வேற யாரும் வந்து நீங்களே பாத்துங்க. நானே பாத்துறேன். போமா. போவே. சோ. சோ. ஹால் டீ சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி போயிட்டு வரேம்மா. ஏய் என்னம்மா சும்மா இருந்தா எல்லாரும் 4 பேர் வீட்டு பக்கம் வாங்க.